ஹலோ செல்லக்குட்டீஸ். நேற்று ஷார்ட்ஸ் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நேற்று நிப்பாட்டிட்டு போன வண்டி வந்து கீழே வந்து சைடு மிரர் வந்து உடஞ்சிருச்சு. என் வண்டி இன்ன வரையும் விழுந்து எதுவுமே உடஞ்சது கிடையாது. ஏன்னா விழுந்ததே கிடையாது. ஒரு வருஷத்தில் எங்கேயும் பெருசாக போய் எங்கேயும் விழுந்து வந்துருச்சோ இல்லை நிற்கிற வண்டி சாஞ்சோ எதுவுமே விழுந்தது கிடையாது. விழுந்தவொடனே நேற்றுலேருந்து மூட் அவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ஓயாமல் விழுந்துட்டே இருந்தால் தெரியாது. ஒரு 1.5 இயர்ஸாக வந்து விழுகாமல் வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு வண்டி விழுகுதுன்றப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். பைக் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி விழுந்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படி விழுந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து கரெக்டாக எனக்கு வெளியே டியூட்டி மார்க்கெட்டிங் டியூட்டி வந்து போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 6:30 7 முடிஞ்சிடும். அது முடிஞ்சு வண்டியை வந்து கீழே நாங்கள் இருக்கிற அக்காமடேஷன் கீழே வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நாங்கள் போனப்போ வண்டி அது சின்ன பார்க்கிங் ஏரியா தான். அது ரொம்ப பெரிய பார்க்கிங் ஏரியா. வீடியோ நான் போட்டேன்னா தெரியும். சின்ன பார்க்கிங் ஏரியா, லைட்டாக வண்டி கொஞ்சம் ரோட்டு நான் தள்ளின மாதிரி வந்து இருந்துச்சு. அது ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா தான். அதில் வந்து நேராக போகிறவங்க இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தப்போ ஒருத்தர் தள்ளாடிக்கிட்டே வந்திருக்காரு பைக்கில். அவர்கிட்ட ஹெல்மெட்டும் கிடையாது. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ஓட்ட கண்ட்ரோல் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப அலசிக்கிட்டே தான் வந்தார். நான் வீடியோ செக் பண்ணி பார்த்தப்ப தெரிஞ்சு கண்ட்ரோல் இல்லாமல் இது பண்ணிகிட்டே வந்தவர் அப்படியே வந்து என் வண்டியில் மோதி என் வண்டி சாஞ்சு அவரும் ஒரு வண்டியோட விழுந்துட்டாரு. அது பேஷன் ப்ரோ ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி தான் ஒரு வண்டி. என் வண்டி வந்து கண்ணாடி ஓப்பனில் இருந்திருக்கு போல். அது விழுந்தோடனே ஃபுல் ஃபோர்ஸையும் அந்த கண்ணாடி தாங்கி சைடும் எதுவுமே உடையல, கண்ணாடி மட்டும் உடஞ்சிருச்சு. பட் அந்த கண்ணாடி வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அவரும் முன்னாடி டூம் எல்லாம் உடஞ்சிருச்சு. நான் வீடியோ செக் பண்ண மாதிரி தெரிஞ்சு அவர் திருப்பி வண்டி எடுக்கும் போது அவர் முன்னாடி அந்த லைட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே உடஞ்சிருச்சு. அதை அவரே தூக்கி வச்சுட்டு அவர் வண்டியும் தட்டு மாதிரி எந்திரிச்சு அவரோட இந்த உடஞ்சி கீழே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நான் இப்போ கேமரா செக் பண்ணும்போது கீழே கடைக்காரங்களா இருப்பாங்களே அவங்கள வந்து கேட்டப்ப, இல்லை அவர் நம்ம கடை கஸ்டமரும் யாரோ கிடையாது, அவர் ரோட்டில் அப்படியே அலமோதிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தார். கண்ட்ரோல் இல்லாமல் வந்து 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 அவர் எப்படியோ ஒரு வண்டியில் இடித்து நிப்பாட்டிட்டாரு. அது உங்கள் வண்டியாக இருந்துச்சு. அங்கே ஒரு 2-3 வண்டி நின்றுச்சு. நேரத்துக்கு கரெக்டாக என் வண்டியில் தான் இடிச்சு நிப்பாட்டினார் அவர். அவருக்கும் ஒன்றும் ஆகலை. பட் அவர் பைக்கும் ரொம்ப சேதமாயிடுச்சு. பிடிச்சா வண்டி எடுக்காதீங்க. வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, ஆப்போசிட்டில் இருக்கவங்க பிரச்சனை. இப்போ எனக்கு பிரச்சனை வந்த மாதிரி இப்போ இன்னொருத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களால எப்படி தாங்க முடியும்? இப்போ அந்த கண்ணாடி வந்து 2 கண்ணாடி சேர்த்து ஒரு 1000 கிட்ட வரும். 1500 to 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அது நம்ம மாற்றிக்கலாம். அவர்கிட்ட சரியான ஹெல்மெட்டும் இல்லை, அவர் சரியான ட்ரிங்க்ஸ். அவர் அந்த இதை பார்த்து இந்த வீடியோ பார்த்தாவே ரொம்ப தள்ளாடுறது, வண்டியை சாஞ்சதை எடுத்து வச்சுட்டு திருப்பி அவர் வண்டியில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி அலமுதிக்கிட்டு தான் போகிறாரு. அடுத்து அவர் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கணும். நான் எதுவும் சொல்ல வரும்ல, யாருக்குமே எதுவுமே நினைக்காதவங்க தான் வந்து எல்லாமே நடக்குது. நான் வந்து நைட்டு தான் யாரோ நம்ம நிப்பாட்டினப்ப நமக்கு பிடிக்காதவங்க யாரோ வந்து இடிச்சுட்டாங்களோ இல்லை நின்று நான் ரெயின் கவர் போட்டு தான் பயன்படுவேன். ஏன்னா நம்ம ஒயிட் வண்டின்றப்ப எல்லாரையும் வந்து கவரும் அப்படின்றதுக்காண்டி நல்லா போட்டு தான் போட்டேன். அது யாரோ எடுத்து வேணுமே உடச்சி போட்டிருக்காங்களாம் தான் நேற்று கூட எனக்கு தோணிடுச்சு. நைட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இடிச்சு இப்படி ஆயிடுச்சு. அந்த வண்டி சாயிற வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே இதாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வண்டி விழுந்ததே இல்லைன்றப்போ வந்து இதாகும்ல, அந்த மாதிரி ஆனதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி சரி பண்ணிடலாம். நான் கேட்டேன் ஷோரூமில் கேட்டாலும் நம்ம பசங்க கடையில் கேட்டாலும் அது வந்து கிடச்சிடும். ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஓகே, இது 2வது வீடியோவே ரொம்ப எமோஷ்னலாக போடுற அளவுக்கு வரும்னு நினச்சி கூட பார்த்தது. சிரிக்க உள்ள இருக்க அழகு தெரியுன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்மளோட ரைடு வீடியோ வந்துடும். சின்ன ரைடு ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். அந்த வீடியோ என்னன்னு தெரியல, ஒரு 2 நாள் ஆச்சுன்னு வியூஸே போல. ஒரு வியூஸ் வரலன்னோம். பார்த்துக்கலாம்.
அடுத்த வீடியோ வந்துடும். இந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாயே குளறு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.